அண்ட் இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இப்போ ஒரு பையன் போய் வின் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவனை மாதிரியே பின்னாடியே ஒரு 10 பேர் போகிறது. ஓகே. ஒரு பையன் எதையாவது பண்ணி தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்து ஒரு 1000 பேர் ஸ்டாப் பண்ணிடுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவனுடைய வெற்றியோ பிறருடைய தோல்வியோ உன்னுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளேயே கொண்டு வராது. நீங்கள் சென்னையில் படிக்கிறது எக்ஸ்பென்சிவ், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். இது 99.9% பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. IELTS எக்ஸாம்லாம் சில கண்ட்ரீஸ் கேட்குறாங்க, ஓகே, சில கண்ட்ரீஸ் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா, ஸ்டூடெண்ட் கூட அவங்க 1/2 hour பேசுகிறாங்க. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க, சிவராமன் ரிலேட்டிவ் சுமன் ரெஃபர் பண்ணாருன்னு அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பர் சிஸ்டம் அப்ளை பண்ணணும், அந்த குறிப்பிட்டுக்கு உண்டான அந்த ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த இன்டர்வியூவை அவங்க டீன் கிட்ட பேசி அவர் 15-20 minutes கேஷுவலாக ஒரு டிஸ்கஷன் வைப்பார். அதில் அவங்க த்ரூ பண்ண பிறகு ஆஃபர் லெட்டர். எல்லாமே ப்ராசஸ், எல்லாமே இங்கே சிஸ்டம். அதே சமயத்தில் இது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுவோம். எப்படி, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு கஷ்டப்படணும்ன்ற மனநிலையே அபாயகரமானதுங்கிறது. உங்கள் வீட்டு பசங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற கல்லூரிக்கு அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா? அதுதான் இங்கே விஷயம். எங்கள் ஸ்டாஃப் பசங்க நான் என்னென்ன கல்லூரி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேனோ அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. பெருவாரியான மக்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, விருப்பம் இருப்பவர்கள். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, நல்லா இருக்குது, வீட்டில் இருக்கவங்க கொடுப்பீங்க, எதிர் வீட்லேயும் கொடுப்பீங்க. ஸ்வீட் நல்லா இல்லை, எதிர் வீட்டுக்கு மட்டும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா, தூக்கி போட்டுருவீங்களா? சேம் வி ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச். ஸோ வணக்கம் எவ்ரிஒன், நான் உங்கள் கோச் சுமன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கரியர் டாக்ஸ் வித் சுமன். இந்த பாட்காஸ்ட்டில் எஜுகேஷன், கரியர் அவேர்னஸ் அண்ட் ரியல் இன்சைட்ஸ் இண்டஸ்ட்ரி பீப்புள், எக்ஸ்பர்ட் மூலமாக, ஸ்டார்ட் அப் CEO அண்ட் ஃபவுண்டர் மூலமாக ரியலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் இந்த எபிசோடில் நம்மளோட யூரோப் ஸ்டடீஸ் சென்டருடைய டிரெக்டர் மிஸ்டர் சிவராமன் சார் நம்மளோட இருக்காங்க. அவங்களோட 15 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டடி அப்ராடுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் எஜுகேஷன் பற்றியும் அண்ட் ஓவராலாக ஸ்டடி அப்ராடில் இருக்கக்கூடிய மித்து என்ன அண்ட் என்ன அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவில் இந்த எபிசோடை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டடி அப்ராட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க பாட்காஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஹலோ சார். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஆல் குட், ஆல் குட். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு உங்களை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ 15 years அந்த அப்ராட் எஜுகேஷன் துறையில் இருக்கேன். பேச்சுலர்ஸ் இந்தியாவில் படித்தேன், மாஸ்டர்ஸ் ஸ்வீடனில், தென் ஒர்க்ட் இன் க்ளீன் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் ஃபியூ இயர்ஸ். நம்ம படிக்கும்போது தான் இந்த மாதிரியான ஃபேசினேட்டிங் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது, அட் ஃப்ரீ ஆர் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்குது, அதுவும் இங்கிலீஷில் இருக்குதுன்றது இன்றைய தேதி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணி இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு பாலமாக ஒரு நிறுவனம் இருக்கணும். அண்ட் மற்றவர்கள் செய்கிறத நம்ம பர்பஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது, எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது, யாரும் பண்ணலைன்றதுக்காக பண்ணாமல் விடக்கூடாதுன்ற ஒரு நோட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணது தான் யூரோப் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர்லேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் ஆஃபீஸஸ் இருக்குது. பட் நான் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறது எல்லாமே என்னுடைய 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில். நம்ம இதை க்ளோஸ் டு 15+ years-ஆக இந்த 4 ஆஃபீஸில் மட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களை எந்த ஒரு பொய் வாக்குறுதிகள் எதுவுமே இல்லாமல் நீட்டாக மெடிசன் தவிர்த்து மற்ற எல்லா கோர்சஸுக்கும் 15+ years-ஆக அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இது மே எண்டு, செப்டம்பருக்குமே ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்டேக்குக்கு நம்ம யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு படிக்க அனுப்புகிறோம். இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ ஸ்டடி அப்ராட் 2026 நம்ம இருக்கோம். ஸ்டில் ஸ்டடி அப்ராடு ஒர்த்தா? கண்டிப்பாக ஒர்த்து. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எது வியாபார நோக்கம் இல்லையோ அங்கே போய் படிங்கன்னு சொல்கிறேன். இந்தியாவில் படிக்காதீங்க, யூரோப்பில் தான் நீங்கள் படிக்கணும், அமெரிக்காவில் படிக்காதீங்கன்னா நம்ம எங்கேயுமே பதிவு செய்யலை. ஓகே. வியாபார நோக்கம் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் போய் படிக்கும்பொழுது அங்கே போய் நமக்கு படித்து யூஸ் இல்லை. ஏன்னா அங்கே பணம் சம்பாதிப்பது தான் குறிக்கோள். அங்கே போய் நீங்கள் தரமான கல்வியை தேட முடியாது. இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NIT, IIT, IIM போன்ற கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை யூரோப் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோமா? தம்பி, இந்தியாவில் இருக்கிற சூப்பர் காலேஜ் கிடைச்சிருச்சு, தாராளமாக நீ இங்கேயே படின்னு சொல்லுவோம். ஓகே. பட் ஒரு வியாபார நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் யூனிவர்சிட்டி காலேஜில் போய் நம்ம படிக்கும் பொழுது தான் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்டடீஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. ஓகே. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. ஓகே.
ஓகே, ஸ்டடி அப்ராட் எல்லாருக்குமானதா, அஃபோர்டபுளா, எல்லாரும் ஸ்டடி அப்ராட் பண்ண முடியுமா? இதை நீங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தா கூட ஆமாம் ஆல்மோஸ்ட் சேம் தான் இங்கேக்கும் அங்கேக்கும் சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் சென்னையில் படிக்கிறது எக்ஸ்பென்சிவ், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். இது 99.9% பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஓகே, இன்றைக்கி சென்னையில் ஒரு கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷத்துக்கு? ஆல்மோஸ்ட் 6 lakhs 5 lakhs கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. கம்மியாக வாங்குறவங்களாம் இருக்காங்க, விட்டுருங்க. நான் சொல்கிறது மேக்ஸிமம். அதை விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் கம்மி, வித் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் ஐஎல்டிஸ் எக்ஸாம்லாம் கேட்க சில கண்ட்ரீஸ் கேட்குறாங்க, ஓகே, சில கண்ட்ரீஸ் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லைன்னா ஸ்டூடெண்ட் கூட அவங்க 1/2 hour பேசுகிறாங்க. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க, ஓ சிவராமன் ரிலேட்டிவ் சுமன் ரெஃபர் பண்ணாருன்னு அட்மிஷன் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ப்ராப்பர் சிஸ்டம் அப்ளை பண்ணணும், அந்த குறிப்பிட்டுக்கு உண்டான அந்த ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த இன்டர்வியூவை அவங்க டீன் கிட்ட பேசி அவர் 15-20 minutes கேஷுவலாக ஒரு டிஸ்கஷன் வைப்பார். அதில் அவங்க த்ரூ பண்ண பிறகு ஆஃபர் லெட்டர் வரும். எல்லாமே ப்ராசஸ், எல்லாமே வந்து இங்கே சிஸ்டம். அதே சமயத்தில் இது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுவோம். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே இந்த நிகழ்ச்சி ஆகட்டும் சரி, நம்ம நிறுவனம் ஆகட்டும் சரி, எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு வின். வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் எது அதிகமாக இருக்கோ நம்ம அதை தான் பண்ணுவோம். சாத்தியக்கூறுகளே இல்லாத விஷயம் இல்லை, குறைவான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது அந்த ஸ்டூடெண்ட் வின் பண்ணுறதுக்குன்னா அதை தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான அவேர்னஸையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதுல தான் நானும் என் நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டரும் குறியாக இருக்கும். ஓகே, உங்கள் லிங்க்டின் பயோவில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்காஸ்ட்டுக்கு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதை கேட்குறேன், அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் அந்த யூனிவர்சிட்டியில், ஏன் அந்த கண்ட்ரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. எதுக்கு நம்ம ப்ரைவேட் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்ராடில் போய் ஏன் படிக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? ப்ரைவேட்னா என்ன? அப்ராட் எடுத்துக்குங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போய் படிக்காமல் இருக்கிறது நல்லது. நல்லதுலாம் இல்லை, வேஸ்ட். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரீயாகவோ அஃபோர்டபுளாகவோ இருக்குது. நீங்கள் எதுக்கு ப்ரைவேட்டுக்கு போகணும்? உண்மையாகவே பப்ளிக் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ தானா டியூஷன் ஃபீ? இந்த வருஷம் மட்டுமே 350 பேர் அனுப்புகிறேன். ஓகே, அப்படியே முடிச்சுட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லா ஆஃபர் லெட்டர்ஸையும் காட்டுறேன். ஓகே, டியூஷன் ஃபீ ஃப்ரீயாக இருக்கும், பட் காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கோர்ஸ். இப்போ ஜெர்மனில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு 300-400 euros கட்ட சொல்லுவாங்க சில வாட்டி. 400 eurosனா ஒரு யூரோ 100 ரூபா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். லிவிங் எக்ஸ்பென்சஸ் நிச்சயமாக இருக்கும். சில சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 50,000, சில சிட்டிஸில் 60,000 வரைக்கும் கூட பர் மந்த் லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரி சார், எல்லாருக்கும் நீங்கள் மாஸ்டர்ஸில் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவீங்களான்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சிக்காக அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இந்த பொய் வாக்குறுதிகள்லாம் வந்து இங்கே கிடையாது. ஃப்ரீ எஜுகேஷன் ஜெர்மன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வந்து காம்படிட்டிவ். ஓகே, எப்படி மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கிடைக்குமா? செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ எல்லாருக்குமே வாங்க எங்கள் நிறுவனம் வாங்க, எல்லாருக்கும் நான் ஃப்ரீ சீட், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஃப்ரீ ஆர் இப்போ ஜெர்மனில் இல்லை, மிச்ச கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்குது. 3.5 lakhsலேருந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் நான் பதிவு செய்கிறேன், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், பூனே, மும்பையில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். சரி, காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். நீங்கள் மனப்பாடம் செய்து அரை மதிப்பெண்ணை வாங்க முடியாது. ஓகே, புரிஞ்சு படித்தான்னா அவன் ஸ்கில் செட் எப்படி இருக்கும்? இட் வில் பி ஹை. ஸ்கில் செட் அதிகமாக இருந்தால் யூ வில் கெட் எம்ப்ளாய்ட். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிலபஸ். நான் 2006 இன்ஜினியரிங் முடித்தேன். கிட்டத்தட்ட 95% அதே சிலபஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. எவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாரு. இப்போ நம்ம 2 பேருமே, இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கு போங்க, நிகழ்ச்சி முடித்த பிறகு கண்ணை சுற்றி பாருங்கள், வீட்டை சுற்றி பாருங்கள், உங்களுடைய பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல் ஃபோன், லேப்டாப், ஏன் வாட்ச்சு, ஏன் இந்த மைக்கு, ஏதாவது இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இருக்கா? ஓகே, கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து இனோவேட் பண்ணுறது இல்லை. இனோவேட் ஏன் நடக்கிறது இல்லை? ஆதி காலத்து ஐதர் அலி சிலபஸை படிச்சுட்டு இனோவேஷன் எப்படி நடக்கும்? ஒரு சின்ன மைக்கு கூட நம்ம சைனா ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இது மாறணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். காட் இட் சார். சார், பிரைவேட் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி அப்ராட்ல நோன்னு சொல்லியிருக்கீங்க. நோ, நெவர் பண்ணுறதில்லை, நெவர். ஓகே, இப்போ நம்ம ரேங்கிங்கை பார்க்கணுமா இல்லை எம்ப்ளாயபிலிட்டியை பார்க்கணுமா? பிரைவேட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் சில யூனிவர்சிட்டி நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் கிடையாது. ரேங்கிங் எல்லாம் தூக்கி போடுங்க பாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரேங்கிங்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்
சரிங்களா? ரீசெண்டாக கூட ஜெர்மனிலேருந்து அவ்வளோ 1000 பேர் டீபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் அங்கே படிச்சுட்டு எம்ப்ளாயபிலிட்டியும் கொடுக்குறது இல்லையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினே வந்து நான் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகிறேன். காலேஜ் எதுக்குங்க உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்? இதை இவங்க தான் இங்கே இருக்கிறவங்க தான் பண்ணி பாவம் அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க தெரியுங்களா? எல்லா காலேஜும் எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அவங்க எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க? அவங்க என்ன கொடுக்கணும் நமக்கு? ஸ்கில் செட் சொல்லி கொடுக்கணும். எக்ஸ்போசர் இது கூட அது இருக்குமே. அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த இன்பில்ட் சிஸ்டம். இப்போ ஒரு கல்லூரி நமக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றதையே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரமான கல்வி மட்டும் கொடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஓகே, மீனிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்போம். நீங்கள் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுங்க, லேட்டஸ்ட் சிலபஸ் கொடுங்க, இண்டஸ்ட்ரி கனெக்டட் கரிக்குலம் கொடுங்க. மிக முக்கியமாக அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் கிளாஸ் எடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ காலேஜுக்கு பாவங்க, இங்கே இருக்கிற காலேஜஸ்லாம் எவ்வளோ ப்ரெஷர் தெரியுங்களா? இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கொண்டு வந்து இதுக்கு பதிலாக இந்த ஃபோக்கஸ், இந்த எஃபர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்துருங்க. அவன் வாங்கிக்க போகிறான் வேலை. ஸ்கில் செட் இருந்தால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு புஷ் பண்ண வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அவன் மார்க்கெட்டுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்லி இஸ் கோயிங் டு கெட் பிளேஸ்ட். இங்கே வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க யங்ஸ்டர்ஸ், லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க. And as per Times of economics report, close to 49 million jobs are vacant by financial year 2027. நான் இங்கே பேசுறது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா. இப்போ நீங்கள் லிங்க்டின்ல என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சீங்க, இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸை ஏன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இதை செய்து மாணவர்கள் தோல்வியுறுகிறார்கள் என்றால் அதை நம்மளும் சேர்ந்து செய்யணுமா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஸோ மாணவர்களுக்கு எது உகந்ததோ அதை செய்து நிறுவனத்தை நடத்துவது தான் எத்திக்ஸ். ஓகே, இப்போ அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டி எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலாம்? அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டினா நிறைய கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீனா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ, அதாவது 0 ஃபீஸ் சில இதில் இருக்கும். சில இதில் வந்து ஏன்னா ஒருத்தன் கமெண்ட் போடுவான், ஃப்ரீ இல்லை அந்த யூனிவர்சிட்டியில் €300 per செமிஸ்டர்னா, €300 க்ளோஸ் டு 35,000 rupees. ஸோ ஜெர்மனியில் இருக்குது, உங்களுக்கு ஆஸ்ட்ரியாவில் இருக்குது, பெல்ஜியமில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஸ்லோவாக்கியாவில் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அட்மிஷன் கிடைக்கிறது காம்படிட்டிவாகவும் இருக்கும். இப்போ இதே அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், அந்த நாட்டின் நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம் மேஜர்லி. அண்ட் தென் மித்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, ஃபின்லாண்ட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். ஓகே சார், இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்டடாக, ஆனால் வீசா ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா போஸ்ட் ஒர்க் வீசாவும் தேவை தானே? கண்டிப்பாக. ஏன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 20 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டச்வுட், காட்ஸ் கிரேஸ், இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய 4 ஆஃபீஸஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் மோர் தென் 99% வீசா சக்ஸஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்யூன் டாக்குமெண்ட்ஸ், வீசா ரெஃப்யூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் இன்னைக்கு கரண்ட்டாக ஆஃப்டர் த இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கர் க்ளோசர் அசோசியேஷன் இருக்குது, விச் இஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இப்போதே நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனடா 80% வீசா ரெஃப்யூசல், யூஎஸ்னா இன்னும் ஷாக்கிங்காக பார்த்தா மோர் தென் 70% வீசா ரெஃப்யூசல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆல்மோஸ்ட் 50% வீசா ரெஃப்யூசல். லிட்டரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுதுக்கு இந்தியன்ஸ் எங்கள் நாட்டுக்கு வராதிங்கிறாங்க. இதை மற்ற ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடுங்கிறதுக்காக. இப்போ ஒருவேளை நாளைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸோடைய வீசா ரேட்லாம் டிராஸ்டிக்காக குறையுதுன்னா நான் நிறுத்திடுவேன் ப்ராசஸே. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இதுக்குள்ளே போட்டு அவனுக்கு வீசா ரெஃப்யூசல் வாங்கி கொடுத்து அவனை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. சார், வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் வீசா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தவறான யூனிவர்சிட்டிஸ், தவறான காலேஜஸ், இம்ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம 15 வருஷமாக இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரேக்குள்ளே எதெல்லாம் வருதோ, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் நம்மளால் இப்போ சில பேர் வந்து அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பட் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதை நம்ம பொலைட்டாக ரீசனிங்கோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ ப்ளஸ் எங்களுடைய கல்வி ஆலோசகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி எக்யூப்டுங்க. எக்யூப்ட்னா குவாண்டம் இன்ஜினியரிங்னா என்னென்னு பேசுவாங்க. ஓகே, இதில் கன்சல்டன்சி எதுவும் மிஸ்லீடிங் பண்ணுறாங்களா ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டடி அப்ராடில்? நான் ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் வீட்டு பசங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற கல்லூரிக்கு அனுப்புவீங்களா, அனுப்ப மாட்டீங்களா?
அதுதான் இங்கே விஷயம். ஓகே. எங்கள் ஸ்டாஃப் பசங்க நான் என்னென்ன கல்லூரி ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கேனோ அங்கே தான் படிச்சுட்ருக்காங்க பெருவாரியான மக்கள். ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா, விருப்பம் இருப்பவர்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்கிறீங்க, நல்லா இருக்குது, வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பீங்க, எதிர் வீட்லேயும் கொடுப்பீங்க. ஸ்வீட் நல்லா இல்லை, எதிர்த்து வீட்டுக்கு மட்டும் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா, தூக்கி போட்டுருவீங்களா? சேம் வே வி ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச். பட் இங்கே என்ன பிரச்சனைனா கமிஷன் என்ற ஒரு விஷயம் உள்ளே வந்து பல பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னம் ஆக்கிடுது. அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் இது ஒன்று மட்டும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஒரே வார்த்தை தான், கமிஷன். ஓகே. இதை ஒழிப்பதற்காக தான் யூரோப் ஸ்டடி சென்டரே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி தான் இருக்குது. கமிஷன் என்ற ஒரு விஷயத்தை ஒழித்தெறிந்தால் வழிய இன்னைக்கு அப்ராட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறது இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான். யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, கிரெனிச் என்ற ஒரு யூனிவர்சிட்டி 28.7 மில்லியன், இதை நான் முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 360 கோடி ரூபாய் கமிஷனாக மட்டுமே கொடுத்துருக்கோம் ஒரு யூனிவர்சிட்டி. ஓகே. நீங்கள் கேட்கலாம், சார் அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ஃபீஸை கட்டியிருக்காங்க, அந்த ஃபீஸ் கட்டின ஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகுது ஏஜென்சிக்கு, நமக்கு என்ன சார் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. தரம் தாழ்ந்த யூனிவர்சிட்டிஸ், ஓகே, ஆள் சேராத யூனிவர்சிட்டிஸ், அதனால தான் அவங்களுக்கு கமிஷன் கொடுக்க முடியுது. ஏன்னா கல்வித்தரம் எவ்வளோ அதில் பாதாளத்துக்கு போதோ கமிஷன் என்ன ஆகும் அப்போது? ஓகே, இன்க்ரீஸ் ஆகிடும். அப்ராட் எஜுகேஷனில் என்ன மித்து இருக்குது, நீங்கள் அதை எதை பிரேக் ஒன்றுமே இல்லை. நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். இப்போ கனடா ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. யூஎஸ் நான் ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஸ்டான்ஃபோர்ட் எம்ஐடி ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஓகே. சிங்கப்பூர் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்வாங்க, என்யூஎஸ் என்டியூ உள்ளே இருக்காது. ஏன்றா ரொம்ப சிம்பிள், கமிஷன் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே. நீங்கள் கமிஷன் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை தள்ளக்கூடிய வேலைக்கு பேர் அப்ராட் எஜுகேஷன் கிடையாது. ஓகே. சரி, நீங்கள் கேட்கலாம், அப்படி என்ன சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து எங்களுக்கு டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுறோம், 10 பைசா கமிஷன் வராது. ஸோ இப்போ உங்களோட யூனிவர்சிட்டி கமிஷன் மாடல் இங்கே முக்கால்வாசி ஃபீஸே கிடையாது. ஓகே. ஃபீஸ் இருந்தாலுமே பப்ளிக் யூனிவர்சிட்டி மூலமாக எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது இல்லை. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இந்த கமிஷன் யூரோப்பியன் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், இப்போ நெதர்லாண்ட்ஸ் மாதிரி டியூ டெல்ஃப் மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி மாடலே கிடையாது. ஓகே. இந்தியாவிலேயே டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் டியூ டெல்ஃப் நெதர்லாண்ட்ஸ் நம்பர் 1 யூனிவர்சிட்டி ப்ரமோட் பண்ணுறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ஓகே. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் ஓப்பனாக எங்கள் சார்ஜஸ் சொல்கிறோம், அவன் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறோம். ஓகே. என்ன சார்ஜஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் வித் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். நான் யாருக்கும் இங்கே வந்து அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் நான் ஃப்ரீ சர்வீசஸ் பண்ணுறேன்னு எனக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ மனநிலையோ எனக்கு இல்லை. எனக்கு இவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பட் அந்த பையன் கடைசியாக பப்ளிக் யூனிவர்சிட்டி போனானா இல்லையா, அவனுக்கு நம்ம நல்வழி காட்டணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்தியாவிலே இவ்வளோ ஏன் நான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலே போட்டிருக்கேன், யூகே அயர்லாண்டுக்கு 15 வருஷமாக ஒரு மாணவனை கூட நம்ம அனுப்புனதில்லை. சார் ஏன் யூகே அயர்லாண்டு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் டிகிரி வேல்யூ இல்லையா அதுக்கு? எப்பவுமே நம்ம மாஸ்டர்ஸ் 2 இயர்ஸ் படிக்கும். ஓகே. டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் 1 இயரில் நீங்கள் என்ன படிப்பீங்க, சப்ஜெக்டுடைய ஆழத்துக்கு எப்படி போவீங்க? ஓகே. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக யூகே வேண்டாம். இப்போ நீங்கள் யூகே பாருங்கள், லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறோம், உங்களுக்கு டேப் கொடுக்குறோம், நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எவ்வளோ ஆஃபர் போகிறாங்களே இந்தியன் ஸ்டூடெண்ட் யூகே சூஸ் பண்ணுறாங்க. போகலைன்னு நான் சொல்ல வரலையே, கரெக்டான யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்களா? இப்போ யூகே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் 5 ஸ்டடி இன் யூகே ஸ்டடி இன் அயர்லாண்டு நீங்கள் போர்டு பார்ப்பீங்க. அப்படியே நம்பரை நோட் பண்ணுங்கள். நீங்கள் யூகேயில் இருக்கிற டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுவீங்களா கேளுங்க. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் இதெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தாலுமே இவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. கமிஷன் இந்த விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. அப்பா சூப்பர். அப்படின்னா யூகே சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ROI கிடைக்கிறது இல்லையா? எதுங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இல்லையா? நான் வந்து இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எம்ப்ளாய் ஆகிட்டாங்க, ஓகே, எல்லாமே டாடா பிரெல் ஆகிட்டாங்க. அந்த 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 வாக்குறுதிகளுக்குள்ளேயே நான் போகல. ஃபஸ்ட்டு பல விஷயங்கள் யூகே அயர்லாண்டுக்குள்ளே இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணணுமா யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது 1 இயர் டிகிரிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல.
இது கரெக்ட் தப்புன்றதெல்லாம் நம்ம சொல்றது யாரும் இல்லை. ஒரு ஸ்டூடெண்டோடைய டிசிஷன் இது கரெக்ட் இது தப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. எங்களுடைய ஒப்பீனியன் பிரகாரம் எங்களுடைய மனசாட்சிக்கு யூகே அயர்லாந்து சரியா படலை, நான் ப்ரமோட் பண்ணல. ஓகே சார், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டு ROI கொடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இல்லை ROI அப்படிலாம் நான் அந்த லாஜிக்குள்ளே நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் யாருக்கு 30 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க திரும்ப இந்தியா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தேர்ந்தெடுத்து படிங்க, வீட்டு ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி படிங்க, கடன் வாங்கி படிக்காதீங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு அப்ராட் எஜுகேஷனில் ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு நான் மட்டும்தான் சொல்வேன். ஓகே, நீங்க பார்ட் டைம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், ரிக்வெஸ்டா சொல்றேன். ஏன்னா ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே ஹை இன்டென்சிட்டி. இது இங்க விளையாட்டு விஷயம் இல்ல, இங்கெல்லாம் போய் படிக்கிறது. யூ ஹேவ் டு பி ரியலி ஃபோக்கஸ்டு. காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி மேனேஜ் பண்றது? நம்ம பட்ஜெட் ஃபுல்லாவே சொல்லிடுறோமே. இந்த பட்ஜெட் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே போங்கன்னு சொல்றேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்ல தம்பி, அப்போ ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு, இப்போ இதுக்கு இது வேணான்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம அமைச்சிருப்போம். நிறைய பேர் என்ன பண்றீங்க, நீங்க நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம இவங்க சொல்லிட்டா SBI HDFC இமீடியட்டாக லோன் கொடுத்துருவாங்க பாருங்க. ஓகே, இது ஒரு பெரிய ஸ்கேம். இவங்க லோன் வாங்கியே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அசல் வட்டியெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்குள்ள இந்த பையன் ஒரு வழி ஆயிடுறான். எஜுகேஷன் லோன் வாங்கலாமா வேண்டாமா அப்ராட் எஜுகேஷனுக்கு? அதாவதுங்க வீட்டு இல்லை லிமிட்டேஷன் இவ்வளோ வாங்கலாம். அதாவது இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், எனக்கு 5 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. வீட்டு சூழல் என்ன, வீட்டு ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, பட் சென்னையில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதே காஸ்ட்டில் நீங்கள் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாமே, மாற்று கருத்து இல்லையே. ஓகே, ஸோ ஓகே சார், ஃபேமிலி இன்கம் இப்போ எவ்வளோ இருந்தால் அவங்க அப்ராட் எஜுகேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம்? இப்போ நான் ஃபேமிலி இன்கம்ன்றதெல்லாம் தாண்டிங்க, உங்களுக்கு மினிமம் பேச்சுலர்ஸ்னால் 3 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, மாஸ்டர்ஸ்னால் உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆர் 3 lakhs per year. லிவிங் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 12 to 13 lakhs 14 lakhs உங்களுக்கு 2 yearsக்கு மாஸ்டர்ஸ்க்கு செலவாகும். ஓகே, பேச்சுலர்ஸ் நீங்கள் கணக்கு போடுங்களேன், 3 year டிகிரினா ஈச் 5 lakhs கிட்டத்தட்ட செலவாகும் ஈச் இயர். ஸோ யூ கேன் மல்டிப்ளை வித் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வீட்டுக்கு சூட்டபிளாக இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பார்த்துட்ட பிறகு தான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண 2 விஷயமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரெடியா. நேத்தி ஒரு அப்பா வந்தார், நல்ல ஸ்டூடெண்ட்டு, பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய 12th மார்க் குறைஞ்சிருச்சு. ஓகே, அவர் கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக தான் வாங்கியிருந்தார். இல்லை சார் பையனுக்கு வந்து நான் பையனை ஏரோநாட்டிக்கல் போட்டுடலாம்னு நினச்சிடறேன்னு சொன்னேன். நான் அப்புறம் சொன்னேன், சார் ஏன் சார் பையனை கஷ்டப்படுத்துறீங்க, அவன் பாவம் மேக்ஸில் கொஞ்சம் திணறான், அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஜோனில் கொண்டு போங்களேன் சார். சரி அப்படியே பையனை கேட்டோம், சார் எனக்கு இது மேக்ஸு மீனிங் எனக்கு ரொம்ப மேக்ஸ் இருக்கிற மாதிரி வேணாம், மேக்ஸ் எல்லாத்துலேயும் அவாய்டும் பண்ண முடியாது, அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் ஒரு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி அவனையும் கம்ஃபர்ட் லெவல் கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகுது. பட் இன்னைக்கு என்னத்த சொல்கிறது, எல்லாம் ஒரே கோர்ஸு ஒரே காலேஜ், ஓகே, அதே இஷ்யூக்குள்ளேயே நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் மட்டுமே படிக்கிறாங்க. ஓகே, அதனாலேயே நமக்கு அதிகப்படியான அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்றைக்கி அதிகமாகுது. ஓகே, ஓகே, ஸ்டடி MBBS அப்ராட் MBBS நீங்கள் பிக் நோன் போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் சார் அப்ராடில் பண்ணக்கூடாது? இல்லைங்க, இது அகெயின் டேட்டா ட்ரிவன் தான். உங்களுக்கு வந்து FMGE பாஸ் பர்சன்டேஜ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா 80% மேலே ஃபெயிலியர். ஓகே, 80% மேலே ஃபெயிலியர் இருக்கிற விஷயத்தை மனசாட்சியோடு நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள்? ஓகே, நான் அஃபிஷியல் டேட்டா இல்லாமல் நான் எதுவுமே பேச மாட்டேன். எனக்கு என்னோட 80% கிளியர் பண்ணுறதுல FMG கிளியர் பண்ணி டாக்டர் அப்படி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, அதாவது கரெக்டாக டேட்டாவோட படிக்கிறேன். ஃபெயிலியர் ரேட் 81.39%. ஃபெயிலியர் ரேட் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன FMGE ரிப்போர்ட். 81% தோல்வியறக்கூடிய ஒரு விஷயத்தை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் இதே துறையில் தான் இருக்கிறீங்க. ஓகே, யூ ஆர் நியூ என்ட்ரண்ட். நியூ என்ட்ரண்ட்னா 3-4 years ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லுங்களேன், பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இல்லை பண்ணக்கூடாது, அதனால தான் நான் பண்ணலான்னு தான் விஷயம். சரி ஓகே, இந்த 19% தேர்ச்சி விட்டுறார்கள் அல்லவா, எத்தனாவது அட்டெம்ப்ட் டேட்டா இருக்கா? அவங்க எத்தனாவது அட்டெம்ப்ட் நமக்கு தெரியுமா? தெரியாது. சரி, FMGE பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இப்போ புதுசாக வந்திருக்கு தெரியுங்களா? இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வெயிட்டிங்னு பசங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? ஓகே, நீங்கள் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் முடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை முடிச்சுட்டு திருப்பி இன்டர்ன்ஷிப்புக்கு என்னதுங்க 2 years வெயிட்டிங். கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது 10 வருஷம். சரி, இதையெல்லாம் சொல்லி இந்த பசங்களை அப்ராட் மெடிசன் அனுப்புறீங்களா? இல்லை, நானே ஸ்டடி அப்ராடுக்கு அதுக்காக நீங்களே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நேர்களை
அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட கேள்வியே இதுதான், அப்ராட் எம்பிபிஎஸ்னா இல்லை சார். ஐயா, நமக்கும் அதற்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, சம்மந்தம் இல்லை, ஏன் இப்போ நம்ம இதை பற்றி இதில் இங்கே பேசுகிறோம் சொல்லுங்களேன். இதனால் எனக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கா? நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களிடையே எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம், அந்த சூழல் இருக்கும் பட்சத்தில் நான் அதை இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலைன்னா அது என்னுடைய சைடில் ஒரு பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அண்ட் இதில் அது பேர் சொல்ல வரும்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் இதில் பயங்கரமாக மாட்டிக்கிறாங்க. அண்டு அதே சமயத்தில் இந்த இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற அப்ராட் மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்கீங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் எஃப்எம்ஜிஇ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணி அடுத்து இன்டர்ன்ஷிப் முடித்து நீட் பிஜி முடித்து இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அப்ராடில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட் அண்ட் வேண்டுதல். ஓகே. அதே மாதிரி இப்போ இன்டர்ன்ஷிப்க்கு வெயிட் பண்ணுறாங்கல்ல, தயவு செஞ்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்தா பசங்க பாவம் அடுத்த வேலைகளை பார்ப்போம். லாஸ்ட்டாக இதுக்குள்ளெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒன்லி பேஸ்ட் ஆன் டேட்டா வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நம்ம கேட்கவா போகிறாங்க? நீங்கள் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக இந்த கண்ட்ரியோடைய ரீல்ஸ் தான் வருது. பேரண்ட்ஸ் விழிப்புணர்வு அடையணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அதே நான் லிங்க்டின்லேயே போட்டிருக்கேன். நோ அப்ராட் மெடிசன். உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிப்பதற்கு இந்தியா. ஒரு மெடிசன் ப்ரமோட்டிங் ஏஜென்ட் வந்தார், இது எதாச்சியாக பேசணும். அவர் நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறாரு. அந்த கண்ட்ரிஸ் பேரெலாம் இப்போ நான் சொல்கிறத நிறுத்திட்டேன், ஏன்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அதான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த நீங்கள் ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த அப்ராட் மெடிசன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் பசங்களை அனுப்புவீங்களான்னு கேட்டேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 10 செகண்ட் யோசிச்சுட்டு, இல்லை தம்பி அனுப்ப மாட்டேன், வீடு வேறு பிஸ்னஸ் வேறு, எப்படி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு கஷ்டப்படணும்ன்ற மனநிலையே அபாயகரமானதுங்கிற. ஓகே. நான் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலாக அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக அப்ராட் எம்பிபிஎஸ் போகாமல் தடுத்துருக்கேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட். கரெக்ட் சார், அவேர்னஸ் வேணும் சார். அப்புறமா லிங்க்டின்ல 4வது பாயிண்டாக கமிஷன் பேயிங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பிக் நோன் போட்டிருக்கீங்க, பண்ணுறதில்ல அப்படியா? நம்ம எதிர்த்து போராடுவதே அந்த ஒரு விஷயம் தானே. ஓகே. இப்போ எங்கேயாவது நீங்கள் யூரோப் மட்டும்தான் போகணும், யூரோப் ஸ்டடி சென்டர் மூலியமாக தான் போகணும், எங்கேயாவது நான் பதிவு செஞ்சுருக்கேன். நம்ம பதிவு செய்கிறது எல்லாமே அவேர்னஸ். கமிஷன் பேயிங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறது ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் நோ மோர். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லையா? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ நான் சூஸ் பண்ணுறேன், டெக்னிக்கல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறேன், எனக்கு அதுதான் கிடைக்கும், எனக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டி கிடைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஃபாரின் போகாதீங்கன்ற பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க. அது எப்படி கிடைக்காம போகும்? அவ்வளோ சீட் இருக்குது, எப்படி கிடைக்காம போகும்? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு அந்த கண்ட்ரி பேர் மைண்டில் நிற்குது. கண்ட்ரிக்காக வி காம்ப்ரமைஸ் த யூனிவர்சிட்டி அந்த கோர்ஸ். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கண்ட்ரிக்காக காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. நான் ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்களே ஸ்டூடெண்ட்ஸே கூட சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸே கூட ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லை வேறு ஒரு நிறுவனத்தில் ப்ராசஸ் பண்ணுங்கள், இல்லை ஏன் எங்கள் கூட ப்ராசஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓகே, அங்கே மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரீ சர்வீசஸ்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், லோ ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். ஃப்ரீ சர்வீசஸ்னா லோ குவாலிட்டி. நான் திரும்பவும் சொல்கிறேன், யூகே ப்ரொமோட் பண்ணுறவங்க ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்ப மாட்டான். ஓப்பன் சேலஞ்ச். ஓகே. இந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. அப்ராட் போகக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே. இப்போ நாங்கள் எடுத்துக்கங்க, இப்போ எங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கிடுங்க, 100+ இன்டர்வியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபர்தர் இன்டர்வியூஸ் ஆட் பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் யார்? நாங்கள் படிக்க அனுப்பிச்சு இன்றைக்கி கரண்ட்டாக அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க யார், அவங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் எல்லாம் டைட்டில்லே இருக்குது. ஓகே. இந்தியாவில் ஓப்பன் சேலஞ்ச். என்னை விட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகே. ஒரு 50 இன்டர்வியூ போட்டு காட்டுங்க. வாய்ப்பில்லை. ஃபவுண்டேஷன் இல்லாமல் 50வது மாடி இல்லை, முதல் மாடியே கட்ட முடியாது. ஃபவுண்டேஷன் தான் ஐடியாலஜி. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், இந்த ஃபவுண்டேஷனில் தான் we can build. ஓகே சார், நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டி சொல்கிறீங்க, நல்ல விஷயம், உண்மையாகவே அது பெரிய விஷயம். பட் இன்றைக்கி இந்தியா தான் ஸ்டடி அப்ராடில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மிகப்பெரிய சோர்ஸே. இந்தியா மட்டும் இல்லை, சைனாவும்
பெரிய சோர்ஸ். இன்னைக்கு வியட்நாம்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, எல்லாத்துலேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜனத்தொகை அதிகம் அண்ட் அதற்குண்டான அஃப்கோர்ஸ் அதற்குண்டான ப்ரொபோர்ஷனேட் நம்பர்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, யூஎஸ் உடைய விசா ரேட்டு நான் இந்த 15 வருஷத்தில் பார்த்த அளவில் விட பயங்கரமான மோசமான நிலைமையில தான் இருக்குது இன்றைக்கி விசா சக்ஸஸ் ரேஷியோ. பட் டச் வுட், காட்ஸ் கிரேஸ், இன்றைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நாங்கள் 99% மேலே விசா சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா எந்த கண்ட்ரிக்கு ஈஸியாக கிடைக்கும்? இல்லை எல்லா கண்ட்ரீஸ்லையுமே உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் 9 months இருக்குது, சிலது 1 year இருக்குது, சிலது 1.5 year இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமுக்கு டிகிரியை முடிச்சிருங்க, ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி. நான் அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லிடுறேன், யூரோப் ஸ்டடி சென்டர் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிச்சு பெரிய ஆள் ஆகிடுவீங்க, வேலை வாங்கி. நோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ், ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். என் கையில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் கமிட் பண்ண முடியும். நாங்கள் சொல்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வெறும் அட்மிஷன், விசாக்கு உண்டான என்னதுங்க ஃபெசிலிட்டேட்டர். அட்மிஷன் கூட இவங்க எப்படி இந்த கூகுள் மீட் இன்டர்வியூவில் பேசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் அட்மிஷனே. விசா இன்டர்வியூ இவங்க டெல்லியிலையோ இந்த எம்பசியில் போய் எப்படி அவங்க இன்டர்வியூ பதில் சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் விசாவுமே. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் எங்கள் இன்டர்வியூஸ் எல்லாமே பாருங்கள், இட்ஸ் வில் பி ரியலி நைஸ். எஸ், ஓகே. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே தேவையில்லை நம்ம யூரோப் சூஸ் பண்ணும்போது? சிலதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, ஓகே. சிலதில் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க, ஒரு சிலதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வி வில் கிவ் தெம் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் வி வில் கைட் தெம் ப்ராப்பர்லி. நான் சொன்னேன்ல, இது எங்களை 15-16 years எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். பட் இப்போது இந்த அப்ராட் எஜுகேஷன் எல்லாமே தாண்டி இங்கேயே தரமான கல்வி எல்லாருக்குமே கிடச்சிருச்சுன்னா அப்ராட் எஜுகேஷனே தேவையில்லையே. இப்போ அப்ராட் எஜுகேஷன்ன்றதுக்காக நான் எல்லாத்தையும் ப்ரமோட் பண்ணல. இந்தியாவில் எது சிறந்தது, உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிப்பதற்கு இந்தியா, நான் மெடிசன் ப்ரமோட் பண்ணலையே. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதோடைய நோக்கம் தான் இந்த நிகழ்ச்சி ஆகட்டும் சரி, நிறுவனம் ஆகட்டும் சரி. ஃபேக்கல்ட்டிஸ் அவங்க நாலேஜை டெவலப் பண்ணாங்கன்னா, அப்கிரேட் பண்ணாங்கன்னா, அப்டேட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் காலேஜாக இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிக் டேட்டா, ஏகப்பட்ட கோர்ஸஸ் சொல்லி கொடுக்குறீங்க. திடீர்னு ஓவர் நைட்டில் எங்கேருந்து இவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் வந்தாங்க இந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ்? கரெக்ட், கோர்சஸ் புதுசாக வருது. நம்ம அதுதான் பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், உங்கள் பையன் 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவான்னு தானே அட்மிஷன் போடுறீங்க இன்னைக்கு. அதெல்லாம் கிரெடிபிலிட்டியே இல்லை நிறைய நான் என்ன சொல்கிறேன், நல்ல தரம் வாய்ந்த ஆசிரியர். இப்போ அடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு போர்டை எடுத்துகிட்டு இதை வச்சுருவாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ராப்ளம். கரெக்ட். ஸோ நல்ல ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் இருந்தால்தான் இது மாறும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இது உங்களுடைய காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ உங்களுடைய லெபார்டரிஸையோ மாற்றுற மாதிரி கிடையாது. பணம் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை. இது நிறைய டைம் எடுக்கும். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா 10-15 வருஷத்தில் தரமான என்னதுங்க ஆசிரியர்கள், கல்வி கூடங்களை நம்ம வந்து உருவாக்கலாம். ஆனால் அது வரைக்கும் யார் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக அவங்கள பார்த்து என்ன சொல்லிடுறீங்க? ஃபைனலாக அவுடேட்டட் சிலபஸுங்க, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸுங்க, அவுடேட்டட் ஃபெசிலிட்டிஸுங்க. சரிங்களா? இண்டஸ்ட்ரியோட என்ன யூனிவர்சிட்டி என்னது கனெக்டடே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படித்த காலேஜ் ஸ்வீடனில் அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே ஒரு பல்கலைக்கழகம் வந்தால் நல்லா இருக்கணும்னு ஆரம்பித்தது தான் நான் படித்த ஸ்வீடிஷ் யூனிவர்சிட்டி. ஓகே. இங்கே ஒரு எம்டி கிரவுண்ட் இருந்ததுன்னா அங்கே ஒரு காலேஜ் வந்துடுது, சுற்றி டீ கடையும் ஜூஸ் கடையும் வந்துடுது. உங்களுக்கு இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? கரெக்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, எங்கே போனாலும் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது எல்லாமே நமக்கு கொஞ்சம் வெறுப்பு தான் வரும். டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கு, மோஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் நாட் ஜாப் ரெடி. இந்த யார் இந்த எக்ஸ்பர்ட்டுன்னு தேடிட்டு இருக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யங்ஸ்டர்ஸை குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்தணும். இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா 15 வருஷத்தில் லாஸ்ட்டு 2 to 3 years நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் லாட். ஓகே. இவங்கள மாதிரி ஸ்பீடோ இவங்கள மாதிரி ஃபோக்கஸ்டோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு காலைல ஒரு சூப்பர் நியூஸ் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கோர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு
ஆர்டிகல். ட்ரெண்ட் ரிவர்சல்னு பேர் வச்சுருக்காங்க. நீ காலில் வந்தது. நியர்லி 100% மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் இன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இன் டாப் காலேஜஸ் திஸ் இயர். அஃபிஷியல். ஓகே. இன்னைக்கு மார்னிங். சரி, இதை பார்த்தாச்சும் நம்ம பேரண்ட்ஸ் திருந்துவாங்களா? மாறணும். ஏங்க எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பிடிக்கும், என் பையன் அதை நல்லா பண்ணுறான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லையே. பட் ஒரு மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், ஏரோநாட்டிக்கல் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க? நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படின்னு சொல்லும் போது தான் இங்கே பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா சைட்லேருந்தும் ஹோலிஸ்டிக்காக நம்ம எல்லா டிசிஷன்ஸையும் கொண்டு வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியும். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னதுங்க, ரொம்ப ஸ்பீடாக கீழ் நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாருமே கன்ஸ்ட்ரக்டிவாக முன் வரணும். அண்டு காலேஜுக்கு போகணும்னாலே என்னங்க, எஸ் இன்னைக்கு காலேஜ் இருக்குது, நான் இன்றைக்கி இதை படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு போகணும். இதெல்லாம் தாங்க நம்ம வந்து சொல்கிறோம். அண்டு இதெல்லாம் கண்கூட நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடக்கிறத பார்க்குறோம். ஓகே. சரி, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும் போயிட்டா நம்ம வின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இல்லைங்க. நாங்கள் தான் படித்தது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்தியாவில் இருந்தாலும் பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்தியாவிலேயே எல்லா ப்ராடக்ட்ஸும் உருவாகிறது மட்டும் இல்லைங்க, வி வில் பி எக்ஸ்போர்ட்டிங் என்னதுங்க, ஓகே, வேர்ல்டு வைட். இன்றைக்கி நம்ம கரன்சி ரேட் பாருங்கள், ஏன் நம்ம ரூபாய் ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுது? ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் ஆர் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட். ஓகே. பட் ரொம்ப சிம்பிளாக கடந்த எத்தனையோ வருஷமாக பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து கீழ் நோக்கி தான் போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா உங்கள் நாட்டின் பணம் வந்து என்ன ஆகுதுங்க, உங்களை விட்டு வெளியில் போகுது. இப்போ ஒரு மைக்கு கூட நம்ம சைனா ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கும் போதே ஓகே, இதுதான் சார். இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் எம்ப்ளாயபிலிட்டி சொன்னீங்களே, 83% வந்து இன்ஜினியரிங் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி யூரோப்பு ஸ்டடி அப்ராட் சூஸ் பண்ணி இதுலேயே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, இதில் சக்சீட் ரேட்டு. நீங்கள் வந்து நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க, இக்னோர் நெகட்டிவிட்டி. அண்ட் நான் இங்கே வந்து எங்கேயுமே இப்போ சுமன் கூட இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுனால வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம்டு, எங்கள் பசங்க எல்லா வேலையும் வாங்கிட்டேன், அதை பற்றி நான் எங்கேயுமே பேசவே மாட்டேன். லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க, லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க. உங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. அண்ட் இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இப்போ ஒரு பையன் போய் வின் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவனை மாதிரியே பின்னாடியே ஒரு 10 பேர் போகிறது. ஓகே. ஒரு பையன் எதையாவது பண்ணி தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்து ஒரு 1000 பேர் ஸ்டாப் பண்ணிடுறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவனுடைய வெற்றியோ பிறருடைய தோல்வியோ உன்னுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளேயே கொண்டு வராது. ஓகே. இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் பிஃபோர் கண்டென்ட் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் யூ ஹவ் ட்ராவல்டு. உங்கள் கூடயே ஸ்டார்ட் பண்ண சில பேர்லாம் ஓடி போயிருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எத்தனை பேர் பெரிஷ் ஆகிறாங்க? இப்போ அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, ஓகே, வாரம் எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணுறாங்க? ஸோ பிறருடைய சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் எந்த ஒரு ஓகே இம்பேக்டும் இருக்கக்கூடாது. ஓகே. ரூரல் ஏரியாவிலேருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஸ்டடி அப்ராட் சூஸ் பண்ணுறவங்க சக்சீட் ஆகிறாங்களா யூரோப்பியன் கண்ட்ரியில்? இல்லை, அது ரூரலோ அர்பனோ அதுக்கு என்ன சம்மந்தம்? பிரச்சனையே இல்லை. எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று தான், அதெல்லாம் ஒரு மேட்டருமே கிடையாது. இன்டென்ஷன், ஃபோக்கஸ். அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கணும். தம்பி சேலஞ்சிங்காக இருக்கும், ஓகே, நீ ஃபோக்கஸ்டாக போகணும். பட் இங்கே என்ன பண்ணி சொல்லி அனுப்புகிறாங்க, அப்ராட் எஜுகேஷனில் மார்க்கெட்டிங் என்ன, படிக்கும் போதே பார்ட் டைமில் நிறைய சம்பாதிக்கலாம், என்னங்க படித்து முடித்த உடனே வேலை முடித்த உடனே பிஆர், சிட்டிசன்ஷிப், இதே தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் எங்கள் பேஜில் என்ன பேசிகிட்டு இருக்கோம், இதை பற்றி ஏதாவது ஒரு பேசியிருப்பேனான்னு பாருங்கள். ஓகே. நாங்கள் பேசுகிறது என்ன, நான் புது ஃபியூவல் டெக்னாலஜிஸ் பற்றி படிங்க, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் படிங்க, என்னங்க இது இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுடைய பேஜஸில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா டெக்னிக்கலாக வி நீட் டு டிரைவ் த ஸ்டூடெண்ட் ராதர் தேன் தீஸ் ஃபேக் சீப் ப்ராமிசஸ். என்ன பிஆர், என்ன சிட்டிசன்ஷிப், 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இதெல்லாம் சொன்னவங்க ஏதாவது இன்டர்வியூ போட்டிருக்காங்களா யூடியூப்பில்? இல்லை, நான் பார்க்கல அட்லீஸ்ட். ஓகே. ஸ்டடி அப்ராடு யூரோப் கண்ட்ரியை மட்டுமே பேசலாம், நீங்கள் அங்கே தான் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணுற மிஸ்டேக் என்ன? கண்ட்ரி போனால் இந்த கண்ட்ரிக்கு தான் போவேன். ஸோ அந்த கண்ட்ரியில் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி கிடைக்கலனா ஓகே அங்கே இருக்கிற சோட்டா மோட்டாக்கு போயிடுறது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே. நான் போவேன்னா அந்த கண்ட்ரிக்கு தான் போவேன். அதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும் இல்லைங்களா? அது யாராக இருந்தாலும் சரி. நாளைக்கே உங்கள் தம்பியை கூப்பிட்டு வரீங்க, படிக்க அனுப்புங்க சார், நம்ம இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம், ஓகே, இவனை எப்படியாவது இந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருங்க. எப்படி அனுப்ப முடியும்?
பட் பாசிபிள் நாட் பாசிபிள்ன்றது டே ஒன்லேயே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியை கொடுத்துட்றோம். எங்களால் டெலிவர் பண்ண முடியாத விஷயத்தை நாங்கள் என்ரோல் பண்ணுறதே கிடையாது. ஓகே. நேற்று கூட ஒரு பையன் வந்தான், குவாண்டம் கம்ப்யூட்டிங் படிக்கணும்னு சொன்னான். அவன் கூடயே உட்காந்து அவன் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் எக்ஸ்பர்ட். எனக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு 100 மடங்கு தெரியும். ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் வெப்சைட்டை பார்க்கணும். இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா எதுக்கு எலிஜிபிள் எதுக்கு நாட் எலிஜிபிள்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே. மேட்ச் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக ஓகே அமையும். எஸ் சார், கனடா விசஸ் யூரோப் எங்கே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? சி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில் பேஸ்டு. பட் உங்களுக்கு கனடா இன்னைக்கு 80% விசா ரெஃப்யூசல். இந்த கம்பேரிசனே என்ன சொல்கிறதுங்க, நலிஃபைடு. 80% விசா ரெஃப்யூசல். நீங்கள் கனடா உள்ளே போக முடியாது. ஸோ இப்போ கனடாவில் உங்களுக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா டொரண்டோ யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிது மாஸ்டர்ஸ்க்கு. உங்கள் வீட்டில் பல கோடி சொத்து இருக்குது, உங்களுக்கு நல்ல மார்க் ப்ரொஃபைல் இருக்குது, தாராளமாக போங்க விசா கிடச்சிதுன்னா. பட் நான் கனடா போகிறேன்ட்டு கனடாவில் இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் லோ ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறது தவிர்த்துருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டெக்னிக்கல் ப்ரோக்ராம் படிக்கிறீங்களா, எந்த வளர்ந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிங்கன்னு சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் வாட் இட் இஸ். எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை நம்பர் 1 நம்பர் 2ல. இந்த கண்ட்ரியில் நம்பர் 1 நம்பர் 2 கிடைக்கலாம், அடுத்த கண்ட்ரியில் நம்பர் 1 நம்பர் 2 போங்க. ஓகே. கடமைக்காக எதையுமே செய்ய வேண்டாம். முக்கியமாக நிறைய கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப ஃப்ரீ எஜுகேஷன், அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம். இப்போ நெதர்லாண்ட்ஸ், ஃப்ரான்ஸ், டென்மார்க் போன்ற கண்ட்ரீஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் தான். பட் நல்ல ப்ரொஃபைலும் இருக்குது, எங்களுக்கு இந்த பட்ஜெட் பிரச்சனை இல்லைன்னு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே. பட் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வேண்டாம் தம்பி, அப்ராட் எஜுகேஷனை நீ தவிர்த்துரு, ஃபேமிலியை கஷ்டப்படுத்தாத, லோன்லாம் வாங்கி ரொம்ப லோன்லாம் வாங்கி அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸும் ஏகப்பட்ட பேர் இருக்கு. சார், எவ்வளோ லோன் எடுக்கிறது டூ மச் லோன் நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து தான் இல்லையா. முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து 5 lakhs ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம், எனக்கு அது பெருசாக இருக்கலாம். ஸோ பட் எந்த கன்ஃபியூஷன்ஸுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து எல்லாமே கிளியராக அவங்ககிட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிடுறோம். அவன் எல்லா டீட்டெயில்ஸும் உள்வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே இறங்கலாமா வேணாமாங்கிறத ஹீ டேக்ஸ் அ கால். ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாகவே சொல்கிறது ஒரு 2 இன்டர்வியூ வச்சும் பார்த்துட்டு வா, ஸோ தட் அவங்களுடைய மனநிலையை நம்ம தயார் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறோம். ஓகே. சரி, இப்போ அப்ராடு ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? அட்வைஸ்ன்ற பேச்சுக்கெல்லாம் இல்லைங்க, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சஜஷன் வந்து கம்மியாக செலவு பண்ணி நிறைய படிங்க. டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் படிங்க. அந்த கண்ட்ரியை நம்பி போகாதீங்க. எந்த கண்ட்ரியும் உங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. உங்களை நம்புங்க, உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும்னு நம்புங்க. யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தவிர்த்து எங்கேயும் வீசா கிடையாது. அண்ட் 1 year மாஸ்டர்ஸ் டிகிரியை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. மிக முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட், யாராவது நான் ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அந்த ஆஃபீஸை விட்டு வெளில ஓடி வந்துருங்க. ஏன்னா ஃப்ரீ சர்வீசஸ்னா அவங்க இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் யூனிவர்சிட்டியில இருந்து கமிஷன் மூலமாக, கமிஷன் யார் கொடுப்பா? தரம் தாழ்ந்த மோசமான இந்த ஃப்ரீ சர்வீசஸ் மட்டும் உடச்சி தூக்கி போட்டாச்சுன்னா இந்தியாவிலேருந்து அப்ராட் போகக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும். ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டியை மட்டும் சூஸ் பண்ணுறது. ஒன்லி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். எஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். சார், இன்ஜினியரிங்க்கு பெஸ்ட் கண்ட்ரி யூஜி பண்ணுறதுக்கு? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் எது இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், பேச்சுலர்ஸும் சரி மாஸ்டர்ஸும் சரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, பெல்ஜியம் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஹங்கேரி இருக்குது. எனக்கு எல்லா கண்ட்ரிஸுமே ஒன்று தாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறோம். ப்ளஸ் நாங்கள் படித்ததும் சரி வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 months பிஃபோர் நான் அந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன். அமேசிங் ஃபெசிலிட்டிஸ், அமேசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திருப்பி இப்போ மண்டே கோயிங் தேர் அகெயின். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். பட் என்னால் ஒரு சிங்கிள் மேன் இண்டிவிஜுவல் ஒரு டீம் மெம்பர் 100 பேர் இருக்காங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ராசஸ் பண்ணி கைட் பண்ணுறோம். நோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ், நோ ஃபேக் கமிட்மெண்ட்ஸ். அண்ட் அப்ராட் எஜுகேஷனில் எல்லாருமே இந்த கமிஷன் மாடலை தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் ப்ரமோட் பண்ணுங்கள். இந்த கமிஷன் மாடலை விட்டுட்டு நல்ல பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுங்கள். ஓப்பனாக அவங்க சார்ஜஸ் என்னென்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, வித் த ஜிஎஸ்டி மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்னா கரெக்டான வாக்குறுதிகள் இருக்கணும், கரெக்டான அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள விஷயத்தை செய்யணும். அதுக்கு தானே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த 15-16 இயர்ஸாக
இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து இன்றைக்குமே நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணதுனால தானே. அண்ட் அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால தான் பல விஷயங்களை தவிர்த்து தெரிஞ்சுட்டு ஓகே சில விஷயத்தை மட்டும் வி ஃபோக்கஸ் அண்ட் வி டூ. ஓகே சார், மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் MBA பண்ணுறதுக்கு பெஸ்ட் கண்ட்ரி என்ன சஜஸ்ட்? யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே, வி கேன் ஸ்டடி இன் ஆல் தோஸ் திங்ஸ். அகெயின் அவங்களுடைய பட்ஜெட் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் MBA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர்லி 2 years இருக்குது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டடீஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெடிசன் தவிர்த்து எல்லா கோர்சஸ், அது பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், எந்த கோர்ஸுக்குமே நோங்கிறது கிடையாது. மேபி சில கோர்சஸ்க்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கலாம், சில கோர்சஸ்க்கு அஃப்கோர்ஸ் அதிகப்படியான ஆப்ஷன்ஸஸ் இருக்கும். மற்றபடி மெடிசன் தவிர்த்து எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஓகே, பெஸ்ட்டு ROI கொடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ்? ROI அவங்கள பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு யூரோப்லேயே இருக்கிற நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீங்கள் சரியாக படிக்கலைன்னா ROI என்ன ஆகும்? நீ இந்த ROI இதெல்லாம் இதுக்குள்ளே நம்ம பேசவே வேண்டாம். ஓகே, அதனால தான் நம்ம சொல்லிடுவோம், வீட்டு ஃபினான்ஷியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக தேர்ந்தெடுத்து படிங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, உங்கள் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். பட் நம்ம வந்து இங்கே ஒரு அரங்கத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதை படிங்க, உங்கள் ஜாப் கன்ஃபார்ம், இதை படிங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு நமக்கும் என்னதுங்க எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஸோ ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதெல்லாம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. த பை அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட்ஸ் 3 times more likely டு ஃபைண்ட் ஒர்க் இன் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு சூப்பர் நியூஸ் இன்னைக்கு காலையில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, பட் அதுக்குன்ட்டு வாங்க வாங்க ஜெர்மனி வாங்க, வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு, ஈஸியாக வேலை வாங்கிடலாம் அப்படி சொல்கிறதும் தவறு. வாய்ப்புகள் இருக்குது, ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி இதை பயன்படுத்திக்கிங்க நம்ம பதிவு செய்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி முக்கியமாக லாஸ்ட் பாயிண்ட், இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு கல்வியின் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கம்மியாயிட்டுருக்கு. ஸோ தரமான கல்வி, அவர்களுக்கு பிடித்த கல்வி, வேலை வாய்ப்பை பெறக்கூடிய கல்வியை கொடுத்தா கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் காலேஜுக்கு என்ன சொல்கிறதுங்க விரும்பி போய் அவங்க வந்து படிப்பாங்க. பட் வி நீட் டு கிவ் குவாலிட்டி எஜுகேஷன். பட் நம்ம இன்னும் இந்த பல காலத்து சிலபஸ் படித்து ரெக்கார்ட் நோட்டை எழுதி ஒரு காலேஜில் பார்த்தேன், அந்த ரெக்கார்ட் நோட்டை நடுவில் ஒரு ஹோல் போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பாருங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாராவது கல்வியாளர்கள் பேசுவாங்களா? என்ன தவிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா யாரும் யாரை பற்றியுமே பேசி அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அவங்க போக மாட்டோம். நம்ம இந்த இன்டர்வியூலேயே பதிவு செஞ்சோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்டிங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு காலேஜுக்கு ஏன் நீங்கள் சம்மந்தப்படுத்தணும்? அவங்க மார்க்கெட்டிங் அதை வச்சு தான் பண்ணுறாங்க. பட் அவங்க அதுக்கு உள்ள ஃபோர்ஸ் ஆகிறாங்கல்ல. இந்த பிளேஸ்மெண்ட் எடுத்துருங்க, காலேஜில் நீங்கள் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுங்கன்னு சொல்லுங்களேன். தே வில் ஹவ் மோர் டைம் டு டூ திஸ் இல்லை. ஓகே, தட்ஸ் வாட். பட் ஸ்டில் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில காலேஜஸ், அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓரளவு நல்லா இப்போ ஒரு காலேஜ் நான் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன், 4 பிரான்ச்சு, கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்டில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளவு சேலஞ்சஸ், எவ்வளவு ரூல்ஸ், எவ்வளவு ரெகுலேஷன்ஸ். ஒரு காலேஜ் எத்தனை ஆயிரம் பேர் படிக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் மாணவ மாணவிகள் ஸ்டாஃப் மெம்பர் வேலை செய்கிறாங்க. சும்மா நம்ம 2 கேமரா 2 சேரை வச்சுட்டு இந்த காலேஜ் சரியில்லை அந்த காலேஜ் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள். இப்போ நீங்கள் நம்ம இன்னொருத்தர் காலேஜ் என்ன கேட்டாங்க, ஆக்சுவலாக நீங்கள் தரமான ப்ரொஃபஸர்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களா, எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கரெக்ட் சார், அது கரெக்ட் எல்லாமே கரெக்டாக தானே உங்களுக்கு வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓவர் நைட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே நீங்கள் டைம் அண்ட் ரிசோர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அவங்க அவங்களோட அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, அவங்களுக்கு டைமே இல்லாமல் இருந்தால் அவங்க எங்கே அப்கிரேட் பண்ணுவாங்க, ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யூரோப்பில் ஒரு ப்ரொஃபஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு வந்து ஒரு 2 to 2.5 hours தான் காலேஜில் இருப்பார். பேலன்ஸ் டைம் இஸ் கிவன் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ், அவங்க ரிசர்ச், அவங்களுடைய ஓன் இண்டஸ்ட்ரீஸ், ப்ராஜெக்ட்ஸ், பப்ளிகேஷன்ஸ். ஸோ அவர் அங்கே கற்றுக்கிறத அப்படியே கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டு வர்றார். ஸோ லாஸ்ட்லி யூரோப் போனாலே லைஃப் செட்டில்டுன்னு நினச்சி யாரும் எங்களை காண்டாக்ட் செய்யாதீங்க. ஓகே, அது உங்களுடைய சேனலில் நான் அதை கிளியராக பதிவு செஞ்சுறேன். உங்களை நம்புங்க, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை நம்புங்க, நான் புரிஞ்சு படிப்பேன்னு நம்புங்க. அப்பா அம்மாவை கடனாளி ஆக்கி அப்ராட் எஜுகேஷன் அவசியம் இல்லை. அஃபோர்டபுளாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். திஸ் இஸ் வாட் வி வுட் லைக் டு சே.
தேங்க்யூ சார், நிறைய இன்சைட் ஷேர் பண்ணிங்க. இது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி அப்ராட் பிளான் பண்ணுறவங்களுக்கு இது உண்மையாகவே வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஸ்டடி எம்பிபிஎஸ் நோன்னு சொன்னீங்க, ரொம்ப வேல்யூபிளாக. நீங்களும் தான் சொன்னீங்க நேர்களே. இப்போ சொல்கிறேன், இவர்கிட்ட கேட்கும் போதே சார் நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் பண்ணலான்னு கேட்டேன். ஐ ரியலி லைக் இட். உங்களை மாதிரி யங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மக்களுக்கு எது நல்லது, விச் இஸ் குட் ஃபார் தி. இப்போ நான் அது 80% மேலே தோல்வின்னும் போது ஒரு மாதிரி எனக்கே எத்தனை வாட்டி பார்த்தாலும் படபடப்பாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது? நான் எதையுமே வந்து என்னோடய விருப்புக்கு பேஸ் பண்ணிலாம் நான் எதையுமே செய்யலை. வாட் டஸ் த டேட்டா சே? ஓகே, டேட்டா பேஸ்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரிவர்ஸ் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? லாஸ் தான் வரும். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனால் தான் அந்த கிராஃப் எப்படி போகுது, டேட்டா என்ன சொல்லுது, அந்த டேட்டாவோட நீங்கள் ஒற்று உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்கும்போது நீங்கள் வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். உங்களை மாதிரி யங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்ராட் மெடிசன் மட்டும் இல்லைங்க, எது நல்லது எது கெட்டதுன்ற டேட்டா ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாதிரி யங் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் மேக்கர்ஸ் வந்து இஃப் யூ கண்டினியூ டு டூ லைக் திஸ் விச் வில் பி ஃபண்டாஸ்டிக். பட் நிறைய கண்டென்ட் மேக்கிங் எஜுகேட்டர்ஸ்க்கு வந்து பாவம் அவங்க இதை தெரியாமல் தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் ஃபுல் ஆழம் இதோடைய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. பட் இதோடைய அவேர்னஸ் வந்து இப்போ ரொம்ப கரெக்ட் அதிகமாக இருக்குது, விச் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்டில் சார் நிறைய இன்சைட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டடி அப்ராடில் பர்டிகுலராக யூரோப் ஸ்டடி பற்றி ஷேர் பண்ணாங்க. என்ன மாதிரியான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணணும், ஏன் இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய எக்ஸ்பிளைனும் கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ளே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாட்காஸ்ட்டில் நான் எந்த கெஸ்ட்டு இன்வைட் பண்ணலாம், உங்களோட சஜஷன் இருந்துன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு எபிசோடில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. சைனிங் அப், சுமன்.